வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. வீடியோ என்னமோ எங்க அண்ணன் வன்னியரசு அவர்களுக்காக தான். மிக முக்கியமாக அந்த அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித் தொகை திட்டம் அது குறித்து தான். ஆனா, அதுக்கு முன்னாடி இடைச்சொருகலாக ஒரு விஷயத்த சொருகணும்னு நெனைக்கிறேன். அது இடையில சொருகாம, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொருகிட்டு போயிடலான்னு. இந்த தாவேகாவும், பிஜேபியும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே பேசிட்டே இருக்கிறோம். அப்படியாக்க தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த கோயில் திருடன், கோயில் உண்டியல் திருடன் அப்படின்னு ஒருத்தன் மாட்டுனான். கார்த்திக் கோபிநாத்ன்னு சொல்லிட்டு. வாய் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழியும். அம் அண்ணாமலையோடைய ஃபாலோவரா இருந்தான்னு நினைக்கிறேன். ஆனா பிஜேபியில தான் இருந்தான். இப்பவும் பிஜேபியில தான் இருக்கிற அந்த 3%. அவன் வந்து திருவாச்சூர் அந்த கோவில்ல ஒரு அம்மன் கோவில். அதில் வந்துட்டு சிலைகள்லாம் சிதலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ரைசிங் அது கோவில் வந்து அறநிலைத்துறைக்கு கீழே வர ஒரு கோவில். அதுக்கு இவர் வந்து நான் அந்த கோவிலை வந்து நான் புதுப்பிக்க போகிறேன், அந்த சிலைகளை வந்து நான் வேற வாங்கி வைக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பயங்கரமாக லட்சக்கணக்கில் வந்து 20 லட்சமோ என்னமோ இல்லை அதற்கு மேலே கூட இருக்கலாம், எனக்கு மறந்துருச்சு. மக்கள்கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆட்டையை போட்டான். அதை வந்து வெளியில் கொண்டு வந்ததில் மிக முக்கியமான நபராக நம்மளோட சத்யபிரபு அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியில் வந்தவர். அந்த தோழர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் யூடியூப் ப்ரொட்டஸ்ட் சேனல்லாம் வந்து நிறைய வந்து இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தான் வந்து இதை நிறைய பேசி என்ன நடந்துச்சு அப்படின்னு வெளியில் கொண்டு வந்து இதை வந்து அறநிலைத்துறையும் திமுக அரசிடம் இருந்த அந்த அறநிலைத்துறை, அதாவது சேகர் பாபு ஐயா, அவங்க வந்து இதை கேஸாக கொண்டு போய் இது கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அவருடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே முடக்கி வச்சுருந்தாங்க. இப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, தாவேக ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன வேலை செஞ்சாங்களோ இந்த மாதிரியான நிறைய வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்றாக இப்போ வந்து அறநிலைத்துறை வந்து இந்த கேஸை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க, இல்லை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் அந்த கோர்ட்டில் இருந்த கேஸ் வந்து ரத்தாக இருக்குது. அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, தாவேகா ஈக்குவல் டு பிஜேபி ஹென்ஸ் ப்ரூவ்டு. இன்னொன்று, அறநிலைத்துறை யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது அவா கிட்ட இருந்தால் என்னவாகும், அவாக்கெல்லாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா கோவிலே இல்லை ஹாஸ்பிட்டல்லையா ஞாபகம் இல்லை, இந்த முதியவர்களை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அந்த தள்ளுறவங்க வந்து 10 ரூபா 20 ரூபா வந்து லஞ்சம் கேட்டாங்க அந்த ஃபேமிலிஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனடியாக அவங்கள வந்து பணி நீக்கம் செய்தார், பணி இடைநீக்கம் செய்தார் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள். ஆனால் அவரே திருச்செந்தூருக்கு மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு என்ன ஊழல் நடக்குது அப்படின்னு பார்க்க போனப்போ அங்கே அவர் கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த கியூவில் நிற்கிறவங்களுக்கு சிறப்பு தரிசனம் அப்படின்லாம் லஞ்சமாக வாங்கப்பட்டவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி வாங்கிட்டு அவங்கள வந்து அப்படியே அங்கே விட்டுட்டார் இல்லையா. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். தாண்டி வந்து நிலக்குறைப்பு, நகை குறைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பயந்து தான் காலகாலமாக இடதுசாரிகளாக இருக்கட்டும், முக்கியமாக பெரியாரிஸ்டுகள் இடதுசாரிகள் எல்லாமே வந்துட்டு இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு துறை தனியாக வந்ததுக்கு அப்புறம் அவங்க குறிப்பிட்ட விஷயமாக இருந்தது, இல்லை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக, வலியுறுத்தக்கூடிய விஷயமாக இருந்தது அப்படின்னா, எந்த சமூகத்தினரிடம் இந்த துறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. ஆனால் அதை முதல் முறையாக உடைத்தது தாவேகா அரசு. அதை கொண்டு போய் அமைச்சர் ரமேஷ் அவர்களிடம் கொடுத்தது. அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது. ப்ரூஃப்மே இருந்து ஒரு கோர்ட் வந்து அந்த இதை முடக்கியே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ரத்து செஞ்சுருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் மீம் கார்டு போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நியூஸ் கார்டு அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இதில் நிறைய நியூஸ் வந்து நம்மளுக்கு வராதனால நம்ம இதுக்கு மேலே என்ன பேசினாலும் அது கான்ஸ்பிரசியாக போய் முடியும். அதனால் இதோடு நிப்பாட்டிட்டு நம்ம வந்து பேசணும்னு நினச்ச வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம ஆக்சுவல் வீடியோக்குள்ளேயே வரோம். அதாவது என்னுடைய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்காக தான் இந்த பதிவே. அவர் என்ன பேசியிருக்காருன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க, அப்புறம் நம்ம மற்றதை பேசுவோம். அம்பேத்கர் பேரிலான இந்த ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் போன முறை 213 பேரை தான் நீங்க நம்ம கடந்த அரசு அனுப்புனது. இந்த முறை நாங்க 362 பேர் அனுப்பியிருக்கோம். இது பூஜ்ஜியமா பார்த்தாச்சா? அதாவது இது வந்து அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவி தொகை திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் போன ஆண்டு வந்து உங்கள் திமுக அரசு வந்து 216 பேரை தான் அனுப்புனீங்க. எங்களுடைய தாவேகா அரசு வந்து 362 மாணவர்களை அனுப்பியிருக்காங்க
அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செய்கிறார். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. அப்பதான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் கவனப்பிசுக்கில் இதை பேசியிருக்கிறாரா, இல்லைன்னா தாவேக அரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவதூறு பொய்யை வந்து பரப்பியிருக்கிறாரான்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு என்ன மனசில் படுதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 362 பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றார். பட்ஜெட்டே இதுக்கு வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் ஒதுக்குனாங்க. 131 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து போன ஆண்டு திமுக அரசு ஒதுக்கிய பட்ஜெட்டை விட நிஜமாவே ரொம்ப அதிகம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒதுக்குனது எப்போ? ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இப்போ நம்ம 2021 இருந்து வரலாம். அப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் வந்து 9 மாணவர்கள் தான் வந்து இதில் பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இதர் சம்பந்தமாக ஆய்வாளர்கள், இந்த மாணவர்களுடைய நலன் குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்துட்டு எடப்பாடியார் கிட்ட போய் என்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பெற்றோர்களுக்கான ஆண்டு வருமானத்தை நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சிருக்கனால தான் பயனாளிகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த ஆண்டு வருமானத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணீங்க, அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ஆதி திராவிட மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்னு போய் சொன்னப்போ எடப்பாடியார் அந்த திட்டத்தை அப்படி கடப்பில் போட்டுட்டார். என்ன எக்ஸிஸ்டாக இருந்துச்சோ அதே தான் எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திமுக அரசுக்கிட்டேயும் அவங்க போய் அதை போய் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் திமுக அரசு அதை செயல்படுத்தினாங்க. அதாவது வெறுமனே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு பெற்றோர்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து ஆண்டு வருமானம் இருக்கிற அவங்களுடைய குழந்தைகள் இதற்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் அந்த காலேஜுக்கு போயிட்டு மேல் படிப்புக்கு, உயர்கல்விக்கு, வெளிநாட்டுக்கு போகணுன்னு வர்றவங்களுடைய இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பயனாளிகள் கம்மியாக இருப்பாங்க. அதே நீங்கள் ஆண்டு வருமானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய ஆதி திராவிட மாணவர்கள் வந்து படிக்க போவாங்க அப்படிங்கிறது அங்கே உறுதி செய்யப்பட்டதுக்கு பின் திமுக அரசு வந்து அதை அதிகரித்தாங்க, அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 161 மாணவர்கள் கிட்ட பயனடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு அண்ணன் சொல்வதை போல் 216 மாணவர்கள் பயனடைஞ்சாங்க. இப்போது இவர் என்ன சொல்ல வரான்னா, நீங்கள் 216 பேர் தானே அனுப்புனீங்கிறதே அதுவே ஒரு பெரிய சாதனை தான். அதிமுக கிடப்பில் போட்டிருந்த ஒரு விஷயத்தை எடுத்து அந்த மாணவர்களுக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் கிட்ட பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனை தான். சரி, அதை விட இது பெரிய சாதனை தானே. 131 கோடி வந்து கொடுத்து 362 மாணவர்கள் கிட்ட வந்து இதில் பயனடையலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா பாராட்டக்குரிய விஷயம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 362 மாணவர்கள் இப்போ போனாங்களா, இவங்க போயிட்டாங்க அப்படின்னு உறுதிப்பட அண்ணன் வன்னியரசு எதுல இருந்து சொல்றார் அப்படிங்கிறதா இங்க கேள்வி. ஏன்னா நீலம் சோஷியல் மீடியால அவங்க வந்து ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதாவது பா ரஞ்சித் அண்ணா அவங்களுடைய டீம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூகே கவர்மெண்ட்டோடைய ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ ரொம்ப இறுக்கிட்டாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த விதமான ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஒன்றியம் கொடுத்தா மட்டும்தான் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால கிட்டத்தட்ட 312 மாணவர்கள் இதில் பயனடையவில்லை. நீங்கள் 362 பேருக்கு பணத்தை ஒதுக்கி இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயுமே எனக்கு ஒரு கொஸ்டின் நீலம் கிட்ட இருக்கு. அதாவது இந்த பட்ஜெட்டில் பணம் வந்து ஒதுக்கினதாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்க நீலம் வந்து மன்னிக்கணும், வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் போன வெள்ளிக்கிழமை தான் இதற்கான பட்ஜெட்டே அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்கங்கிறப்போ வழங்கி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கதே எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான். சரி, வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம், நிஜமாவே வழங்கி விட்டார்களா அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது எங்கேயுமே கிடைக்கல. நீலம் சோஷியல் மீடியாவில், நீலம் பப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் இந்த நியூஸ் வந்து பப்ளிஷே பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, வழங்கி உள்ளார்கள் கிடையாது, ஒதுக்கி உள்ளார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 316 மாணவர்கள் எங்கே யூகே யூனிவர்சிட்டியால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும்னா, எப்போ இந்த ரூல் கொண்டு வந்தாங்க, அதாவது மாநில அரசோடைய ஸ்பான்சர்ஷிப் இல்லை ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒன்றிய அரசோட ஸ்பான்சர்ஷிப் ஸ்காலர்ஷிப் தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது எங்கே கொண்டு வந்தாங்க, இல்லை எந்த தேதியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜூலை 17 கொண்டு வந்துட்டாங்க. அதை ஓரளவுக்கு மாணவர்கள் மத்தியில் ஜூலை 27ஆம் தேதியே வந்து பேசப்பட்டுச்சு. அப்போது ஜூலை 27 இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி இவ்வளோ பட்ஜெட்டை ஒதுக்குனாங்க, இத்தனை மாணவர்கள் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டசபையில் பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சரிங்க, யூகே மட்டும்தான் வெளிநாடா, வேற எங்கேயாவது போய் படிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. ஆனால் நீலம் பப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த யூகே பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அண்ட் இத்தனை மாணவர்கள் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, இவங்களை பயனாளிகள் பயன்பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீலம் சொன்னது உண்மையாக இருந்தாலும் இல்லாட்டினாலும்
363 மாணவர்கள் போயிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நான் கேட்குறேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒதுக்கப்பட்ட பணத்தை அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் லெட்டர்ஸ்லாம் வாங்கி விசா ஸ்டாம்பிங் போய் கிளம்பி வெளிநாட்டுக்கே போயிட்டாங்களா? எதை வச்சு அண்ணன் வன்னியரசு இதை பேசினார்? இதை கவனப்பிசக்குன்னு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வருது. இப்போது இதற்கு முன்னாடி வந்து இப்போது சூலூர்ல ஒரு 8 வயது குழந்தை பாலியல் வன்புணருக்கு ஆட்கொள்ளப்பட்டு மரணிக்கிறாங்க. அது சம்பந்தமா ஒரு ப்ரெஸ் மீட், யாருக்குன்னா ப்ரெஸ்ஸுக்கும் போலீஸ் அதிகாரிகளும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதை விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஆஜரான 3 போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்குள்ள எதையோ வந்து பேசி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து வைரல் ஆகுது. ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இது எப்படி வந்து ஒரு குழந்தை உங்களுடைய அஜாக்கிரதையினால இறந்துருக்காங்க, சரியான பாதுகாப்பு லா அண்ட் ஆர்டர் சரியில்லாததுனால நீங்கள் எப்படிங்க இப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் இஷ்யூ ஆக்குனாங்க. அதை வந்து ஒரு கேள்வியாக ப்ரெஸ் வந்து அண்ணன் வன்னியரசரம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, ஏன் போலீஸ் அதிகாரிகள்லாம் சிரிக்கவே கூடாதா? எத்தனையோ மரணங்கள் நடக்கும், அதுக்காக அவங்க வந்து எதையுமே வந்து அவங்களுக்குள்ள உள்ள இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடாதா அப்படிலாம் கேட்டிருந்தாரு. அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சென்ஸ், ஒரு டிகாரம்னு இருக்குது. எந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ அந்த நிலைப்பாட்டோட தான் உட்காந்துருக்கணும். அதுவும் குழந்தைன்னு வரும்போது அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இன்னுமே நிறைய விஷயங்கள் பதிவிட்டிருந்தோம். இப்போ அங்கே அதை பற்றி பேசவும் முடியாது, அதுக்கு நேரமாகணும். உடனே அதுக்கு வந்து கொஷின் கேட்காதீங்க. அதுக்கு நான் ரொம்பவே வழக்கமாக ரொம்ப நியாயமாக பேசியிருந்தேன், நான் நம்புகிறேன். அதை பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயமும் வந்து அண்ணனுக்கு ஆதரவாக பதிவு செய்திருந்தோம். அது என்ன அப்படின்னா, அதற்கு முந்தின நாள் வந்து அண்ணன் வந்து நிறைய இடத்துக்கு பயணத்தில் இருந்தார். விழுப்புரம் பக்கமும் போயிருந்தார், விருதுநகர் பக்கமும் போயிருந்தார், அம்பேத்கர் சிலை திறப்பு, அப்புறம் நிறைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அலைச்சல்லே இருந்தனால மேபி வந்து நியூஸ் பார்த்துருந்துருக்க மாட்டார், கேள்விப்பட்டிருந்திருக்க மாட்டார். டைரெக்டாக இந்த கொஷினை கேட்டவுடனே அவர் வந்து ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேபி அது வேணா கவனப்பிசுக்காரு இருக்கலாம். இது உங்களோட துறை. உங்களோட துறையிலிருந்து மாணவர்கள் உங்ககிட்ட லெட்டர் வாங்கி இல்லை ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போனாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான். ஆகஸ்ட் 8ஆம் தேதி நீங்கள் ஒதுக்குன பட்ஜெட்டை அதுக்கு முன்னாடியே நீங்கள் வழங்கி அதுக்குள்ளேயே வந்து அவங்க விசா ஸ்டாம்பிங் போய் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் பார்க்கும்போது இது கவனப்பிசுக்கா இல்லாட்டினா அவதூறு பொய்யா, இல்லை உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியலன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. இது உங்கள் டிபார்ட்மெண்ட்டு. இதை நான் வந்து பார்க்குற வியூவர்ஸ்கிட்டயே கொடுத்துட்றேன். இது வந்து பொய்யா, இல்லைனா அவதூறா, இல்லாட்டினா கவனப்பிசுக்கா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.